Taste the Daily. தமிழகத்தில் மோசமான ஆட்சி நடைபெற்று வருகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் விவசாயிகளுக்கு சீரான மின்சாரம் வழங்காத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி தலைமையேற்று கண்டன உரையாற்றினார். இதில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார், ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோரஞ்சிதம், சூளகிரி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடாச்சலம், கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலசுப்ரமணியம், மத்திய ஒன்றிய செயலாளர் மாதேஷ், மாவட்ட துணை செயலாளர் கலைச்செல்வி உள்ளிட்ட கழக நகர ஒன்றிய கழக செயலாளர்கள், தொண்டர்கள், விவசாயிகள் என 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, நிர்வாக திறமையற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக விவசாயிகளுக்கு சீரான மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். விவசாயிகளை வாழ விடு, விடிய அரசே ஸ்டாலின் அரசே, விடிய அரசே ஸ்டாலின் அரசே, விவசாயிகளை வாழ விடு, மின்சாரம் கொடு, மின்சாரம் கொடு, விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடு. அது தயார் செய்து உள்ளே விடுவதற்குள் அந்த விவசாய பொருள்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து விடுகிறது. இவ்வளவு சிரமத்திற்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் விவசாய பெருமக்கள். அதற்காகத்தான் இந்த விடிய அரசை பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு தரமான சீரான மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று கூறி எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவருடைய அனுமதி பெற்று இங்கே விவசாயிகளுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினோம். சென்னை வியாசர்பாடியில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் தீயில் விழுந்த பெண் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்தார். வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள தீப்பாஞ்சம்மன் கோயிலில் 48ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. அப்போது தீயில் இறங்கிய பானு என்ற பெண் கால் தடுமாறி தீக்குண்டத்தில் விழுந்தார். அங்கிருந்தவர்கள் உடனடியாக அப்பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.